அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்று இந்த ஒரு பழத்தை தானம் செய்யுங்கள். 600 வகையான காய்கனிகளை தானம் செய்த பலன் கிடைக்கும், பித்ரு தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட பழம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இல்லைங்களா? வருடத்துல நம்மளுக்கு 12 அமாவாசைகள் வந்தாலும் 3 அமாவாசைகள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தை அமாவாசை, இரண்டாவது இந்த ஆடி அமாவாசை, மூன்றாவது மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே பித்ருக்களை வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஆடி அமாவாசையை ரொம்ப சிறப்பா நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, தட்சாயன புண்ணிய காலம் ஆரம்பித்து முதல்ல வரக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்குண்டான கடமைகளை நாம கண்டிப்பா செய்தே தீர வேண்டும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க முறைப்படி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் வேறு என்ன கைகரியம் செய்தாலும் அது உங்களுக்கு பலன் அளிக்காது. இது பித்ரு தோஷத்தை உண்டாக்கும். எப்படிமா பித்ரு தோஷம் இருக்கிறத முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்க வீட்டுல சுப காரியமே நடக்காது. ஒன்று திருமணம் நடக்காது, அப்படி இல்லை திருமணம் நடந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது, தொழிலையோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால தான் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முறைப்படி முன்னோர்களை நாம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுலேயும் இந்த 3 அமாவாசை வருகிறது இல்லைங்களா, அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த 3ல நீங்க உங்களுக்கு எது வாய்ப்போ அதுல நீங்க முன்னோர்களுக்கான தர்ப்பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கணும். இந்த ஆடி அமாவாசையில ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னன்னா, வியாழக்கிழமையோடு வருது. இது குபேர அமாவாசை, குரு அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாழக்கிழமை குருமார்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள். குரு யாரு? நம்ம சித்தர்களைத்தான் குருவாக நாம வழிபாடு செய்வோம். அப்ப சித்தர்கள் யாரு? நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான் இல்லைங்களா? மனிதராக வாழ்ந்து தெய்வமாக மறைந்தவர்கள் தான் சித்தர்கள். அப்போ நம்மளுடைய முன்னோர்களும் அவர்கள் தான். அப்போ நம்ம சித்தர் வழிபாடோடு சேர்த்து இந்த அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். சூரிய உதயத்திற்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்கணும். போன பதிவுகளில் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் கொடுக்கலாமா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. சூரிய பகவானை நாம சாட்சியாக வச்சுதான் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுப்போம். அப்ப சூரிய உதயத்திற்கு பிறகுதான் நீங்க இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க யாரெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை அப்படின்னா மகன் அத திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இப்போ பெண்கள் கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. இதுதான் விதி, இதுதான் நம்மளுடைய நியதி. எள்ளும் தண்ணீரும் இறைக்காமல் நீங்க அவர்களுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவர்களை வழிபாடு செய்து காகத்திற்கு சாதம் வைக்கலாம். எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க தவிர்க்கணும். இப்போ கணவன் இல்லம்மா நான் செய்யலாமா? தாராளமா செய்யலாம், அவங்க எல்லாருமே செய்யலாம். சுமங்கலி பெண்கள் கணவர் இருக்கும் பட்சத்தில் நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசை அன்று நாம ஒரே ஒரு பழத்தை மட்டும் தானமாக கொடுக்க சொல்றோம். அந்த பழம் 600 வகையான காய்கறிகளுக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த
உங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது இந்த ஒரு பழத்தை வந்து நீங்க யாருக்கேனும் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பழத்தை நீங்க தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க முறையாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தாலும் அந்த பாவத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது முன்னோர்களுக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பித்ரு தோஷங்கள் நீங்கும். இதை நம்ம முன்னோர்களுக்கு அமாவாசை அன்று கொடுக்கும் பொழுது பல கோடி புண்ணியத்தை கொடுக்கும், பாவங்களை நீக்கும், பித்ருக்கள் வந்து மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பழம் என்ன அப்படின்னா பலாப்பழம். இந்த பலாப்பழம் ஒன்று முழுசாக வாங்கி ஏதாவது ஆசிரமங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க. இல்லை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் பசுமாட்டிற்கு கூட இதை வந்து நம்ம இந்த பலாப்பழம் வந்து கொடுக்கலாம். மாடுகளும் வந்து இதை சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கும் நீங்கள் அதை வந்து தானமாக கொடுக்கலாம், ஏதாவது ஆசிரமங்களுக்கு கொடுக்கலாம். ஏழை எளிய மக்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே கஷ்டப்படக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பழத்தை வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் நீக்கும், உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பா இந்த ஒரு பலாப்பழம் மட்டும் நீங்க வாங்கி முழுமையாக, அதை நான் சொல்றது கொஞ்சமா வாங்கிக்கலாமா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி வேண்டாம். இது வந்து ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு முழு பழமா வாங்கி அதை வந்து நீங்க தானமா கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் நீங்கும், முன்னோர்களின் சாபம் நீங்கும், முற்பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் இந்த ஒரு பழத்தை ஆடி அமாவாசை அன்று தானமாக கொடுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அம்மா ஆடி அமாவாசை அன்று எங்களால் கொடுக்க முடியல, இல்லை இந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்னா வரக்கூடிய அமாவாசைகள் நாட்களில் நீங்கள் இதை தானமாக கொடுங்க. ஆனால் ஆடி அமாவாசை அன்று கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான். அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு தானமாக கொடுங்க. அது யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு நான் தானம் பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. முகம் பேர் தெரியாதவங்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பழத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க, பல கோடி புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.